நிறைய ரெசல்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுவோம், கோல் ஃபிக்ஸ் பண்ணுவோம், ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும், இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், நியூ இயர் அன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய 7 மிஸ்டேக்ஸ், இந்த மிஸ்டேக்ஸ் உங்களுடைய எனர்ஜியை ஃபுல்லா டவுன் பண்ணிடும். அப்ப புத்தாண்டு அன்னைக்கு நீங்க இந்த 7 மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதன் பிறகு அந்த வருடம் முழுக்க உங்களுடைய எனர்ஜி டவுன் ஆகிட்டு தான் இருக்கும். அப்ப புத்தாண்டு அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றத தெளிவா முடிவு பண்ணிக்கீங்க நண்பர்களே. சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா அது வந்து வெறும் கோலை நீங்க டிசைட் பண்றதுனால மட்டும் அல்ல, உங்க எனர்ஜி எந்த லெவல்ல இருக்கு அந்த அடிப்படையிலேயே உங்களுடைய சக்சஸ் அமையும். அப்போ புத்தாண்டு அன்னைக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, உணர்வுகள் எப்படி இருக்கு, சிந்தனை எப்படி இருக்கு, இதுதான் உங்களுடைய ஃப்ரீக்வன்சியை உருவாக்குங்க. அப்போ நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சில பேருக்கு வந்து எனர்ஜி டவுன் ஆயிடும், ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சிடும், டென்ஷன் ஆயிடும், கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய 7 மிஸ்டேக்ஸ். அது என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். முதல் மிஸ்டேக், காலையில் எழுந்தோட்டு முதல்ல வந்து மொபைல் எடுத்து பார்க்கறது. மொபைல்ல ஒருவேளை நீங்க பார்க்குற எல்லாம் நெகட்டிவான விஷயங்களா இருந்ததுன்னு அப்படியே மைண்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்போ அதில் வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ வரக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள், அப்போ வெளிப்புற எனர்ஜி, அந்த வெளிப்புற ராங் எனர்ஜி, தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களை வந்து பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில மைண்ட் வந்து தீட்டா அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு கிட்டத்தட்ட இருக்கிற ஒரு ஸ்டேட்ல நம்ம இருப்போம். அந்த நேரத்துல அமைதியா உட்கார்றது, மனசு அமைதியா வச்சு ஃபோக்கஸ் பண்றது, லேசா வந்து ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுப்பது, மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதை பாசிட்டிவா கொண்டு போகும். ரெண்டாவது, நியூ இயர்ல நம்ம ஏதோ ஒரு சொல்யூஷன்ஸ் எல்லாம் எடுப்போம், இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன். நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுமா? போன வருஷம் வேஸ்ட் ஆகி போச்சு, போன வருஷம் ஒன்றும் சரியில்லை, இந்த வருஷமே வேஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி உங்களுக்குள்ள டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப அது பதில் என்ன சார் பண்றது அப்படின்னா, போன வருஷம் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணி நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன், போன வருஷம் நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த வருஷம் அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க மைண்டை கொண்டு போகணும். மூன்றாவது, கட்டாயமா சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுறது. நியூ இயர் இல்லையா, நியூ இயர்னா நான் ஹாப்பியா தான் இருக்கணும், நியூ இயர் நான் ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காக நான் அதை சாப்பிடுவேன், நியூ இயர் ஹாப்பியா இருக்கணும் நான் படத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உதாரணத்துக்கு நீங்க படத்துக்கு போறீங்க, நாளைக்கு படத்துக்கு போகும்போது பயங்கர கூட்டமா இருக்குன்னு வச்சுங்களேன், அது போய் அடிச்சு பிடிச்சி போய் பாக்குறது. அதாவது ஹாப்பினஸா இருக்கணும்னு நினைச்சு அந்த கூட்டத்துல அடிச்சு பிடிச்சு போய் உங்களை நீங்க நெகட்டிவா மாத்திக்கிறது, ஹாப்பினஸா இருக்கிறதுல டிஸ்டர்ப் ஆயிடும். இதெல்லாம் என்னன்னா உங்களுடைய ஆற்றலை தடைப்படுத்தக்கூடிய விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அமைதியா இருப்பது, ரிலாக்ஸ்டா இருப்பது, நம்மளால எது முடியுமோ. இப்ப வீட்டுல உட்காந்து நீங்க டிவி பார்க்கலாம், இந்த மாதிரி ஈஸியான விஷயங்களை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்றது. நாலாவது, அளவுக்கு மீறிய ரெசல்யூஷன், அளவுக்கு மீறிய தீர்மானங்கள். நான் நியூ இயர்ல இருந்து இதை பண்ண போறேன் அப்படின்னு ஏதோ 1-2 விஷயங்களை நீங்க முடிவெடுக்கலாம். ஆனா இந்த நியூ இயர்ல இருந்து நான் இந்த 10 விஷயத்த பண்ண போறேன், 20 விஷயத்த பண்ண போறேன், இத்தனை கோலை நான் செட் பண்றேன், இதை பண்றேன் அதை பண்றேன், இவங்களுக்கெல்லாம் நான் இந்த அஷூரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு புகுத்தும் போது மைண்ட் வந்து டைவர்ட் ஆகி டிஸ்டர்ப் ஆகி டயர்ட் ஆயிடும், ஆற்றல் சிதையும், குழப்பமான ஒரு மனநிலை இருக்கும். அப்ப என்னன்னா ரொம்ப தெளிவா குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் நீங்க ரெசல்யூஷன் எடுக்கிறது, அதுல மட்டும் போக்கஸ் பண்றது. அடுத்தது, ஐந்தாவது, நச்சுத்தன்மை உள்ள மனிதர்களை சந்திப்பது. டாக்ஸிக் பீப்புள், டாக்ஸிக் பீப்புள் நீங்க சந்திக்கிறது, டாக்ஸிக் பீப்புள்கிட்ட நீங்க போன்ல பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய எனர்ஜியை டவுன் பண்ணிடும். அப்ப அந்த டாக்ஸிக் பீப்புள்கிட்ட நீங்க பேசுறத முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும். இன்னும் சில நேரம் என்ன பண்றாங்க, நியூ இயர்னா நம்ம எல்லாத்தையும் பேசணும், வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லார்கிட்டும் கால் பண்றது, எல்லாத்தையும் பேசுறது. அதுக்கு பதிலாக ஆற்றல் மிக்க மனிதர்கள் யார், ரொம்ப ரொம்ப அந்த எனர்ஜி நம்மளை டவுன் பண்ணாம இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவங்க கிட்ட மட்டும் பேசுறது பழகிறது நியூ இயர் அன்னைக்கு. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 6வது விஷயம், நாம் சாப்பிடுகின்ற உணவு, மது. இது இரண்டும் உங்களுடைய ஆற்றலை முழுமையாக குறைத்துடும். குறிப்பாக உடல் எனர்ஜியை குறைச்சிடும். உடல் எனர்ஜி குறைஞ்சதுன்னா மன எனர்ஜியும் மாறிடும். அப்போ ரொம்ப அளவுக்கு மீறி உணவு சாப்பிடுறது, ரொம்ப ஹெவி ஃபுட் எடுக்கிறது, அப்ப மனசு என்ன ஆகும், மந்தமாயிடும், சக்தி குறைஞ்சிடும். உடல் தான் மனதனுடைய சக்தியினுடைய பேஸ். உடல் எனர்ஜெட்டிக்கா இருந்தாலும் மனசு ஆக்டிவா இருக்கும். அப்ப உடல் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், மனசும் டவுன் ஆயிடும். அப்ப மது அருந்துவதை விட்டுட்டீங்க, அல்லது அன்னைக்கு நீங்க மது அருந்தாம இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல நான் மது பிரிய, நான் மது அருந்தி தான் தீர்வேன்னா அட்லீஸ்ட் அதை அளவை குறைச்சாவது அருந்துங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம். 6வது விஷயம். 7வது விஷயம், நன்றி உணர்வு. நம்ம அடிக்கடி நம்முடைய பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறோம், பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புத்தாண்டு எனக்கு நல்லபடியா நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நன்றி உணர்வு முக்கியம். நம்ம யாருக்குமே நன்றி சொல்லாம இருக்கக்கூடாது. நமக்கு உதவிய மனிதர்கள், பொருள், வாகனம் எல்லாத்துக்கும் எப்பவுமே நன்றி உணர்வோடு இருப்பது. அந்த நன்றி உணர்வோடு இருப்பது அபண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு செழிப்பு. எது உங்களுக்கு தேவையோ, எது நல்லதோ அது நிறைய கிடைக்கும். அதுக்கு தேவை என்னன்னா நன்றி உணர்வு. அப்ப அமைதியாக இருந்து நன்றி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு நன்றி சொல்லுங்க. நண்பர்களை, நிறைவாக புத்தாண்டு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னா அதற்கு அதிர்ஷ்டம் மட்டும்
போதாது. அதிர்ஷ்டத்தை தாண்டி சரியான ஆற்றல், சரியான நோக்கம், இதுவே உங்களுடைய புத்தாண்டை சிறப்பான புத்தாண்டாக மாற்றும். ஆகவே புத்தாண்டில் இந்த 7 தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. இந்த புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுங்கள். மிகப்பெரிய வளர்ச்சி பெறுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.